தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பவர் டாப் பிளக் சாக்கெட் பழுது சரி பண்ணுவது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ரெடி பட்டனை எழுத்துங்க. அப்போ தான் நான் பிறந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். Hey there. Subscribe to my channel and also press this bell icon. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பார்த்தீங்கன்னா இந்த பவர் சூஜ் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரிஜினல் குவாலிட்டியான ஒரு சூஜ் போர்டு. இந்த பவர் சூஜ் போர்டில் வந்து என்ன பழுதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓவர்லோடால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபியூஸ் போயிருக்கு. இந்த ஃபியூஸ் போனதால் நம்மளுக்கு வந்து இந்த பவர் டாப் பிளக் சொக்கெட்டுகளை வந்து வயர் கனெக்ஷன் எல்லாம் எரிஞ்சிருக்குமா அப்படின்றத நாம் டிஜிட்டல் மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு இதை வந்து நாம் எப்படி சரி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் மல்டிமீட்டர் எடுத்திருக்கேன். இப்போ டிஜிட்டல் மல்டிமீட்டர் ஒன் பண்ணிக்கொள்வோம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பஸ்ஸர் மோடு கொடுத்துருக்கு, அதே மாதிரி டயோடு சிம்பிள் அடையாளம் கொடுத்துருக்காங்க. இந்த ரேஞ்சில் நான் இப்போ திருப்பி வச்சுருக்கிறேன். இப்போ டிஜிட்டல் மல்டிமீட்டர் இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்குறோம். டிஜிட்டல் மல்டிமீட்டர் நல்லா வேலை செய்யுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த பவர் சுவிட்ச் போர்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 பின் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த நியூட்ரல் லைனுக்கும் வந்து நம்மளுக்கு இந்த பவர் டாப் பிளக் சாக்கெட்டில் வந்து லைன் கிடைக்குதான்றதை நான் செக் பண்ணி பார்க்கணும். முதலாவது நான் இந்த மாதிரி வச்சுக்கொள்கிறேன். இப்போ வந்து நான் லைனில் செக் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஜிட்டல் மல்டிமீட்டரில் எந்த ஒரு ரீடிங்கும் வரலை. இப்போ நியூட்ரலுக்கு வைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா லைன், இது நியூட்ரல். பார்த்தீங்கன்னா நியூட்ரலுக்கும் நம்மளுக்கு கனெக்ஷன் கிடைக்கல. அதே மாதிரி லைன்லேயும் நம்மளுக்கு கனெக்ஷன் கிடைக்கல. இப்போ வந்து நாம் இதை வந்து ஃபுல்லாக பிரிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூஸ் லைனை வந்து நாம் சரி பண்ணலாம். இப்போ வந்து மீட்டரை இஞ்சால் எடுத்து வச்சுருவோம். பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே வந்து ஸ்க்ரூ ஆணியெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. ஏன்னா எல்லாத்தையும் ஸ்க்ரூ ஆணியெல்லாம் நாம் ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா வீடியோ பெருசாகிடும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து நாம் மீட்டரை வச்சு மறுபடியும் ஒருக்கா செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஃபியூஸ் லைன் இங்கே தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல வச்சு நாம் செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வரலை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லைனுக்கு ரீடிங் வருது. இப்போ நியூட்ரலுக்கு வச்சு செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நியூட்ரலில் வந்து இந்த இடத்துக்கு வந்து நம்மளுக்கு லைன் வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே அவுட்டில் வந்து நம்மளுக்கு வரலை. இது பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் போனதால் ஓவர்லோடால் ஃபியூஸ் போனதால் நம்மளுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நண்பர்களே ஃபியூஸ் போனதால் நம்மளுக்கு வேலை செய்யலை. பார்த்தீங்கன்னா நாம் இப்போ இந்த இடத்துக்கும் பாருங்கள், இந்த இடத்துல இந்த வயருக்கும் வந்து நாம் ஃபியூஸ் தான் போடணும். நேரடியாக வந்து ஜம்பர் லைன் அடித்து கொடுத்தோன்னா மறுபடியும் லோட் ஆகிடுச்சு சொன்னால் இந்த பவர் டாப் பிளக் வந்து எரிஞ்சிடும். அதனால நாம் நேரடியாக ஜம்பர் கனெக்ஷன் கொடுக்காம ஃபியூஸ் லைனை வச்சு நாம் சரி பண்ணலாம். அதை வந்து எப்படி சரி பண்ண போகிறோம்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஃபியூஸ் எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஃபியூஸ் வைக்கிறது முதல்ல ஃபியூஸை வந்து செக் பண்ணிக்கொள்ளுங்கள். பாருங்கள், ஃபியூஸ் நல்லா வேலை செய்யுது. இந்த வயர் இதிலேருந்து ரிமூவ் பண்ணிக்கொள்ளலாம். பாருங்கள், ஃபியூஸ் லைன்லேருந்து இந்த வயரை வந்து நாம் ரிமூவ் பண்ணிட்டோம். பாருங்கள், இந்த சொக்கெட்லேருந்து எடுத்தாச்சு. இப்போ வந்து நாம் இந்த ஃபியூஸை வந்து இந்த வயரில் கனெக்ஷன் கொடுத்துடலாம். இதை வந்து நாம் இந்த மாதிரி வச்சு கனெக்ஷன் கொடுத்து ஒட்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒட்டியாச்சு. இதை பார்த்தீங்கன்னா கிரவுண்டு, இந்த கிரவுண்டு வந்து இந்த கிரவுண்ட் லைன் இந்த ஏற்று வயர் வந்து இதில் முட்டாத மாதிரி நாம் டேப் வச்சு அடித்து கொள்ளலாம். புதுசாக ஒரு ஃபியூஸ் வச்சுருக்கிறோம். பார்த்தீங்கன்னா இதில் ஏற்று லைனும் இந்த லைனுக்கு வந்து இது வந்து கிரவுண்ட் ஏற்று லைன், இந்த பச்சை நிறத்தில் இருக்கிற வயர் இது வந்து இதுக்கு ஷார்ட் ஆகாத மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் குளு வச்சுக்கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னா டேப் வச்சு இந்த இடத்துல ஒட்டிடுங்க. ஏன்னா ரெண்டும் வந்து ஷார்ட் ஆகாத மாதிரி வச்சுக்கொள்ளுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி வச்சுட்டோம். இப்போ நாம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மல்டிமீட்டரை வச்சு நியூட்ரல் மற்றது லைன்
இது ரெண்டுக்கும் தொடர்பு கிடைக்குதான்றதை செக் பண்ணி பார்க்கலாம். ரீடிங் வருது பார்த்தீங்கன்னா இப்போ சரியாக வேலை செய்யுது. இப்போ லைனுக்கும் செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சரியாக வேலை செய்யுது. இப்போ வந்து நாம் ப்ளக்கை வந்து ஃபுல்லாக அசம்பிள் பண்ணி கூட்டிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து கரண்ட் வந்து எப்படி வருதுன்றதை செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்க்ரூ வந்து நாம் டைட் பண்ணால் சரி. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த இடத்துல பாருங்கள் ஃபியூஸ் வச்ச சொக்கெட் இருக்குது. இதை வந்து நீங்கள் ஒரு டேப் வச்சு இந்த இடத்துல மறைச்சி அடிச்சிருங்க. இல்லைன்னா தப்பி தவறி நாம் மாறி கையை வச்சோம்னா நம்மளுக்கு கரண்ட் பாஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ வந்து நாம் ப்ளக்கை இதில் வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டு பார்ப்போம் எப்படி நம்மளுக்கு பவர் ப்ளக் வந்து சரியாக வேலை செய்தா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் இதில் இண்டிகேட்டர் எரியுது. இப்போ வந்து நாம் இந்த குளூ கன்னை வந்து இதில் கனெக்ஷன் கொடுத்து செக் பண்ணி பார்ப்போம் வேலை செய்தா இல்லையான்னு. பாருங்கள் இண்டிகேட்டர் லைட் எரியுது, இங்கே வருது. பார்த்தீங்கன்னா சட்டப்படி நம்மளுக்கு பவர் ப்ளக் வேலை செய்யுது. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த மாதிரி ஒரிஜினல் பவர் டாப் ப்ளக் வந்து பழுதாகிருச்சுன்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபியூஸ் போகும். இந்த மாதிரி இந்த ஓவர்லோடில் வந்து இந்த ஃபியூஸ் போயிருச்சுன்னா நீங்கள் மறுபடியும் ஜம்பர் லைன் வச்சு அடிக்காதீங்க. ஜம்பர் லைன் அடிச்சிங்கன்னு சொன்னால் நாம் எந்த ஒரு எலக்ட்ரானிக் பொருளையும் வந்து நான் கனெக்ஷன் பண்ணி எலக்ட்ரிக் பொருளாக இருந்தாலும் போடுற நேரம் வந்து அது வந்து பழுதாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஓவர்லோட் ஆகிற நேரம் இங்கே வந்து நம்மளுக்கு ஃபியூஸ் கட்டாயம் போகணும். அப்போ தான் நம்ம எலக்ட்ரானிக் பொருளாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா எலக்ட்ரிக் பொருளாக இருந்தாலும் பாதுகாக்கப்படும். இந்த மாதிரி ஃபியூஸ் போயிருச்சுன்னா நேரடியாக ஜம்பர் லைன் அடிக்காதீங்க. நீங்கள் இதே மாதிரி ஒரு ஃபியூஸ் வச்சிங்கன்னா தான் சரியாக வேலை செய்யும். இல்லைன்னா நாம் பாவிக்கிற எந்த ஒரு பொருளுமே ஃபுல் ஷார்ட் ஆகி எரியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நல்ல நண்பர்களே, பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பவர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு பவர் சுவிட்ச் போட்டு சொக்கெட் ப்ளக் பழுதாகிடுச்சுன்னா இந்த மாதிரி தான் நான் சரி பண்ணுறது. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ன்ற பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.